என்ன பாய் எப்படி பாய் இருக்கிறீங்க, எத்தனை தடவை எத்தனை பேர் பார்த்துருப்போம். பாயோட உண்மையான அர்த்தம் என்ன? ஆமாம், இந்த படம் ஒரு திரைப்படம், பாய் என்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ஒரு அது வந்து ஓப்பனிங்கே இந்து முஸ்லீம் அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள், இந்து கோயில்கள், அடுத்தாப்புல முஸ்லீம் மசூதியை போட்டு எந்த மதமும் வன்முறையோ வெறியோ ஒரு மத துவேஷத்தையோ உண்டு பண்ணுவதில்லை. மனிதர்களின் மனங்கள், தன்னலம் பிடித்த மனிதர்களின் மனங்கள் தான் அவர்களுக்கு ஏற்ற, அவர்களுக்கு வசதியாக, அவருக்கு தேவையான விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறத அந்த இயக்குனர் யார் கமல்நாதனும் புவனகுமார் 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒன்றுலேயே இப்போது கோயம்புத்தூரில் 98 குண்டு வெடிப்பு நடந்துச்சு. ஆமாம், அப்பொழுது என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டவங்க, சம்மந்தமே படாமல், யாரை திட்டமிட்டாலும் சம்மந்தப்படாமல் பொதுமக்கள் போனாங்க. போனோன்னு வந்து சம்மந்தப்படாத பொதுமக்கள் இறப்பது ஒரு நிலைப்பாடு. அவர்களின் வாரிசுகள், அவருடைய குடும்பம், எத்தனை பிள்ளைகள் அனாதை ஆனார்கள், எத்தனை தொழில்கள் நசுங்கிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் வந்துச்சுங்கிறது வேறு ஒரு நிலைப்பாடு. அடிப்படை காரணம் என்ன? கவனத்தை ஈர்க்க வேண்டும். மனிதர்களை கொள்ளுவது என்பது அப்போ தான் சீக்கிரம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட குண்டு விட்டால் தானாக ஒடியாந்து முளைச்சி ஒடியாந்தாங்க, பக்கத்தில் முளைக்கிறதில்ல, அப்படி கிளம்பி வருவதில்லை, திட்டமிட்டு வைத்தார்கள். ஆமாம், அதை மையமாக வைத்து, ஆமாம், அந்த அந்த குழந்தைகள் அனாதை அணிச்சல, அந்த குழந்தைகளில் 3 பேர் அந்த ஹோம் என்று சொல்லக்கூடிய அந்த அனாதை ஆசிரமத்தில் வந்து அவர்கள் தங்கும் பொழுது அவர்களுக்குள்ள எப்படி உணர்வுகள் ஏற்படுகிறது. அந்த குழந்தைகள் என்ன பெற்றோர் இல்லை, ஊர் கிடையாது, பேர் கிடையாது, ஆதார் கிடையாது, அந்த பேன் கார்டு ஒரு மண்ணும் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, வந்து விட்டார். ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது அவன் இந்துவா முஸ்லீமா, அவன் வந்து கிறிஸ்தவனா அப்படிங்கிறது வந்து தெரியாது பாருங்கள். அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 ஒரு பெண் பிள்ளை 2 ஆண் பிள்ளைகள். ஆமாம், அவர்கள் இணைந்து செய்யும்போது என்ன ஜாதி மதம் என்பது தெரியவில்லை, மனிதன் போத்துகிறான் என்பதை தெளிவாக ஒரு அழுத்தமாக ஆழமாக செய்கிறார். இன்னொன்று, இந்த ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு அற்புதமான வார்த்தைகள் இப்போ அண்மை காலத்தில் வந்துகிட்டு இருக்கு. அண்மை காலத்தில் வெளிப்படையாக வந்துகிட்டு இருக்கு. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அந்த காவல்துறையில், இந்த ரகசிய அந்த இதெல்லாம் நிறைய குண்டலாம்பி வெடிச்சுட்டு வந்தாங்க போய். அப்போலாம் ஸ்லீப்பர் செல்னா அவர்கள் கூடவே ஊடுருவி அவர்களைப் போலவே அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும். ஆமாம், அப்படி ஒரு ஸ்லீப்பர் செல்லாக வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பர் அந்த குண்டு இன்னொரு அதை சார்ந்த ஒரு பர்சன் வந்து குண்டு வைக்கும் பொழுது அதை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, இன்னும் சொல்லப்போனால் உயிரை பணைய வைத்து, யார் அதர்வா ஈஸ்வரா வந்து தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த காரை ஓட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல அந்த வெடிக்க செய்து மக்களை காப்பாற்றுவது என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஆமாம், இதை ஒரு உணர்வுபூர்வமாக அந்த இசையின் மூலமாகவும் அந்த விஷுவல் மூலமாகவும் முழுக்க முழுக்க கோயம்புத்தூரே பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மதுரைடா நம்ம மண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவ கோயம்புத்தூர் பற்றி படமே. கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களித்தா கூட அதை பற்றி நிறைய சொல்லப்படாமல் இருந்துச்சு. கோயம்புத்தூரோட தெருக்கள், அந்த மேம்பாலங்கள், அந்த கிராஃபு, அதோட கட்டிடங்கள், ஒரு அமைப்பு, எல்லாத்தையும் ஒரு அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிள்ளைகளை அழைச்சிட்டு கோயம்புத்தூர் போக முடியல, ஊட்டி போக முடியலன்னா அது போல் இந்த கோயம்புத்தூர் என்பது பார்க்கக்கூடிய நகரங்கள் என்பது அள்ளி கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இது கொங்கு மண்டலத்து மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே. அது என்னமோ முஸ்லீம்கள் மட்டும்தான் தீவிரவாதிகள், எல்லாருமே அதை வந்து பணங்காசுக்காக சீக்கிரமாக பணக்காரனாக புகழ் பெற வேண்டும் என்பதற்காக இதர மதத்தை ஏதோ சின்ன வயசுக்காரங்க தான் அதை வந்து இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்கன்னு இல்லை, பெரிய வயசுக்காரங்களும் அவங்களை ஈடுபட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி அடல்ட்ரி என்று ஒன்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து அது கொண்டு போகிறாங்க. ஆனால் அடல்ட்ரி அல்ல, தீவிரவாத குழுக்களுங்கிற மாதிரி அது என்னங்கிறத படத்தில் போய் பார்க்கணும். நம்ம இங்கே சொல்லிட்டோம்னு வச்சுங்க, படத்தில் உள்ள ஒரு ஆர்வம் போயிடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நண்பர்கள் அந்த அவர் கூட இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்னு சொல்லக்கூடிய அது என்ன துறை என்பது வேண்டாம், காவல்துறையா இன்டெலிஜென்ஸா என்பது
அது இப்போ அண்மை காலத்தில் நிறைய போருக்கெல்லாம் வரும்பொழுது அது யாரோ சில சுயநலக்காரர்கள் வந்து அவருடைய வசதி வாய்ப்புக்காக கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்கிறார்கள். மதமோ ஜாதியோ இது இல்லை என்பதை ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை இது வந்து இன்றைய இளைஞர்களாக வரக்கூடிய நாளைய இளைஞர்கள், நேற்று இளைஞர்களாக இருந்தவர்கள் குடும்பத்தோட நண்பர்களுடைய திரை அரங்களை போய் பார்க்கணும். அதோடைய எஃபெக்ட், அந்த சவுண்டு, போக்குவரத்து, அதெல்லாம் வந்து அந்த எஃபெக்ட்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணது வந்து எடுபட்டதை எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். பார்க்கலாம். பாய் பாய், வணக்கம் பாய். எல்லாருமே பாருங்க. பாய்னா ஏதோ யாரோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மதத்திற்காக இல்லை, எல்லோருமே பாய். ஆமாம், எல்லாருமே உடன்பிறப்புகள் பாய்களே அப்படிங்கிறது தானே எனக்கு. போய் பாருங்க சார், நல்ல படங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் வரும், பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.